சென்னை கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருவான்மையூர் முதல் அக்கரை வரை உள்ள 4 வழிச்சாலை 6 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மொத்தம் 10.5 கிலோமீட்டர் நீள சாலையை விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெறுகின்றன. சாலை விரிவாக்கம் நடைபெறும் அதே பகுதியில் குடிநீர் வடிகால் வாரிய பணி, பாதாள சாக்கடை பணிகள், மழைநீர் வடிகால் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளும் நடைபெறுகின்றன. இதன் காரணமாக சாலை விரிவாக்க பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மழைநீர் வடிகால் பணிகளுக்காக சாலையோரம் தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களுக்கு இடையே எவ்வித தடுப்புகளும் இல்லாமல் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆபத்தான நிலையில் சாலையை கடப்பதோடு போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். ஆக்சுவலாக இங்கே ரோடு வேலை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ட்ரைனேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் மழைக்கு முன்னாடி பண்ணி முடித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ரோடு ரொம்ப இதுவாக இருக்குது, டிராஃபிக் ஆகிடுது, கடை பக்கத்தில் இருக்குது, கடைக்கு போயிட்டு வர முடியல எங்களால். ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது பாருங்களேன். ரொம்ப நோண்டி வச்சுட்டு ரொம்ப நாங்கள் கடைக்கு போகிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இது எவ்வளோ குயிக்காக பண்ணோம்னா எல்லாருக்குமே நல்லது. நேற்று கூட 2 பேர் கீழே விழுந்துட்டாங்க, இந்த இடத்துல தான் விழுந்தாங்க. ஆனாலும் கூட பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். எல்லாருக்கும் ஒரு நல்லது செய்கிறாங்க, உண்மை தான், அதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் எவ்வளோ குயிக்காக பண்ணணுமோ இது பண்ணால் பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். இந்த ரோடு கான்ட்ராக்ட் வேலை கூட ரொம்ப நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாலையின் இருபுறமும் மணல், கற்கள் குவிக்கப்பட்டுள்ளதால் கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், அக்கரை பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். எனவே சாலை விரிவாக்க பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.